ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் ரொம்பவே டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக முட்டை பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசியில் நல்லா ஊறி இருக்கு. இனி இந்த அரிசி ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 5 அவிச்ச முட்டை எடுத்திருக்கேன். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த முட்டையெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 1-2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு பிஞ்ச் போல் 1/4 டீஸ்பூனை விட கம்மியான அளவு மஞ்சள் பொடி, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பொடிகளையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவிச்சு வச்ச முட்டையில் அங்கங்கே கீறிக்கங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த அவிச்ச முட்டையை இந்த மசாலாவில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். முட்டையெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இனி இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இனி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு சூடாக விடலாம். நெய் லைட்டாக சூடானதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உடைச்ச முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். முந்திரி பருப்பு இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலரில் மாறினதும் அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே நெய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா சூடாக விடலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நீள்வாக்கில் கட் பண்ணின ஒரு 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும்போது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமே குக் ஆகிரும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு 1/4 கப் அளவு தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இனி மசாலா பொடிகளையெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி, கூடவே வீட்டில் தயாரித்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி. உங்ககிட்ட கரம் மசாலா பொடி இல்லைன்னா பிரியாணி மசாலா இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஆட் பண்ணும்போது நமக்கு திகட்டுறது மாதிரி ஆகிரும். ஸோ ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனில் இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த பொடிகள்லாம் சேர்ந்து இந்த வெங்காயம் தக்காளியில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி எடுத்து அதே கப்பிலே ஒரு 3 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது என்றைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் குக் ஆகி வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே பொடியாக நறுக்குன ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, அப்புறம் பொடியாக நறுக்குன ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு காரம் தேவைன்னா செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரை உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. குக்கரில் உள்ள ப்ரெஷர்லாம் போன அப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணினா போதும். இப்போ நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் முட்டை பிரியாணி செஞ்சாச்சு. இந்த முட்டை பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த எக் பிரியாணியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.